ஓம் சாந்தி. 26/1/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/12/2003. அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு: பிரத்யக்ஷம் செய்வதற்கு சாதாரண தன்மையை அலௌகீக தன்மையாக மாற்றி காட்சி தரும் மூர்த்தியாக ஆகுங்கள். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, தந்தையை நாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா குழந்தைகளாகிய நம்மிடம் சாதாரண தன்மை என்பது இருக்கக்கூடாது. நம்முடைய முகம், நடத்தை, பேச்சு, பார்வை எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா அலௌகீகமாக மாறணும். எப்போ முழுமையாக அலௌகீக தன்மைக்கு நம்ம மாறுறோமோ நம்ம சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகலாம். நம் மூலமாக தந்தையை வெளிப்பற்றுவார் அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறமும் உள்ள பிராமண குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் 3 நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். எத்தனை சிரேஷ்டமான பாக்கியம்! மேலும் எவ்வளவு சுலபமாக கிடைத்துள்ளது! ஒன்று, அலௌகீக சிரேஷ்ட பிறவியினுடைய பாக்கியம். இரண்டாவது, சிரேஷ்ட சம்பந்தங்களின் பாக்கியம். மூன்றாவது, அனைத்து பிராப்திகளின் பாக்கியம். 3 பாக்கியத்தின் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து பாப்தாதாவும் புன்முறுவல் பூத்து கொண்டே இருக்கின்றார். பிறவியின் பாக்கியத்தை பாருங்கள். சுயம் பாக்கிய விதாதா தந்தை மூலம் உங்கள் அனைவருக்கும் பிறப்பு. பிறவி கொடுத்தவரே பாக்கிய விதாதா எனில் பிறவி எவ்வளவு அலௌகீகமானது மற்றும் சிரேஷ்டமானது! உங்கள் அனைவருக்கும் கூட இந்த பிறவிக்கான பாக்கியத்தின் நஷா மற்றும் குஷி இருக்குதானே அப்படின்னு கேட்குறார். கூடவே சம்பந்தத்தின் விசேஷ தன்மையும் கூட பாருங்க. முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட சம்பந்தம் மற்ற எந்த ஆத்மாவுக்குமே கிடைக்காது. விசேஷ ஆத்மாக்களான உங்களுக்கே ஒருவர் மூலமாக 3 சம்பந்தங்களின் பிராப்தி உள்ளது. அதாவது ஒருவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் மேலும் சத்குருவாகவும் இருக்கின்றார். அப்படி ஒருவர் மூலமாகவே 3 சம்பந்தங்கள் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதானே அப்படின்னு கேட்குறார். தந்தையின் சம்பந்தத்தில் ஆஸ்தியும் கொடுத்து கொண்டிருக்கிறார், பாலனையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆஸ்தியும் பாருங்கள் எவ்வளவு உயர்ந்தது மற்றும் அழிவற்றதாக இருக்கிறது. உலகினர் சொல்கின்றனர் நம்மை காப்பவர் கடவுள் என்று. ஆனால் நீங்களோ நம்பிக்கை மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள் சுயம் பகவானே நம்மை பாலனை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பாலனை, பரமாத்மா வளர்ப்பு, பரமாத்மா அன்பு, பரமாத்மா ஆஸ்தி இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது கிடைச்சிருக்கா? உங்களுக்கு தான் அது பிராப்தியாகியிருக்கு. ஆகவே ஒருவரே தந்தையாக, காப்பவராக, மேலும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவின் வாழ்க்கையில் விசேஷமாக 3 சம்பந்தங்கள் அவசியமாகிறது. அவசியமான ஒன்றா இருக்குது. ஆனால் 3 சம்பந்தங்களும் தனித்தனியாக இருக்குது. வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒருவரிடமே 3 சம்பந்தங்களும் உள்ளது. படிப்பும் பாருங்கள், 3 காலங்களினுடைய படிப்பு. திரிகாலதரிசி ஆகுவதற்கான படிப்பு. படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரம். படிப்பின் மூலம் பதவியும் பிராப்தியாகின்றது. முழு உலகத்திலும் பாருங்கள், அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி ராஜ்ய பதவி என புகழ் பாடப்பட்டுள்ளது. எனவே உங்களுக்கு இந்த படிப்பின் மூலமாக என்ன பதவி கிடைக்கிறது? இப்பொழுதும் ராஜா, மேலும் எதிர்காலத்திலும் ராஜ்ய பதவி. இப்பொழுது சுயராஜ்ய, ராஜயோக சுயராஜ்ய அதிகாரி, மேலும் எதிர்கால ராஜ்ய பாக்கியமும் உங்களுக்கு அழிவற்றதாக கிடைக்கிறது. இதை விட பெரிய பதவி வேறு எதுவுமே கிடையாது. ஆசிரியர் மூலமாக கல்வியும் 3 காலத்திற்கான மேலும் பதவியும் தெய்வீக ராஜ்ய பதவியும் உங்களுக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட ஆசிரியர் என்ற சம்பந்தம் பிராமண வாழ்க்கையை தவிர வேறு யாருக்குமே ஏற்படவில்லை, ஏற்படவும் முடியாது. கூடவே சத்குரு என்ற சம்பந்தத்தையும் பாருங்கள். சத்குரு மூலமாக ஸ்ரீமத் கிடைக்கிது. அந்த ஸ்ரீமத்துக்கு தான் இன்றளவும் கூட பக்தியில் மகிமை நடந்துட்டு வருது. நீங்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறீர்கள் நம்முடைய ஒவ்வொரு அடியும் எதனுடைய ஆதாரத்தில் நடக்குது? ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் நடந்துட்டுருக்கு.
ஆக ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறோமா அப்படின்றதையும் நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். பாக்கியம் பிராப்தமாகி இருக்கிறது. ஆனால் பாக்கியத்தின் பிராப்தி வாழ்க்கையில் அனுபவமாகுதா? ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்கிறதா அல்லது அவ்வப்போது மன்மத் அல்லது பரமத் ஏதாவது கலந்துடவில்லை தானே, அது கலந்துருதா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஏன்னா ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனை துக்கம் என்பது கிடையாது. ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கிறோம் எனில் ஒவ்வொரு அடியில் பல கோடி மடங்கு சேமிப்பு ஏற்படும் என்பதை கண்டறிய முடியும். நீங்கள் பல மடங்கு பாக்கியம் நிறைஞ்சிருப்பீங்க. அது உங்கள் முகத்தில் நடத்தையிலே தெரிய வந்துடும். மன்மத் பரமத் கலக்காமல் இருந்துச்சுன்னா அப்படின்றார். ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் இருக்குதுன்னா வெற்றியும் கூட சகஜமாக ஏற்படும். கூடவே சத்குரு மூலமாக வரதானங்களின் சுரங்கமும் உங்களுக்கு பிராப்தியாகிறது. வரதானம் இருக்கிறதெனில் அதன் அடையாளம் எங்கு வரதானம் இருக்குமோ அங்கு உழைப்பே இருக்காது. எனவே சத்குரு சம்பந்தத்தில் சிரேஷ்ட வழிமுறையும் மற்றும் சதா வரதானமும் கிடைக்கிறது. மேலும் விசேஷத்தன்மை சகஜ மார்க்கத்திற்கானதாகும். எப்பொழுது ஒருவரிடத்திலேயே 3 சம்பந்தங்களும் இருக்குமோ அப்பொழுது நினைவு செய்வதும் ஈஸியாயிடும். மூவரையும் தனித்தனியாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் நீங்கள் அனைவரும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என சொல்கிறீர்கள். இது எவ்வளோ சகஜமானது! ஏனெனில் ஒருவருக்குள் விசேஷ சம்பந்தங்கள் வந்துவிடுகிறது. ஆக பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் பாபா மூலம் அனைவருக்கும் பிராப்திகள் என்னவோ இருக்கத்தான் செய்கிறது. அடுத்து பாபா சொல்கிறாரு, 3வது பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் தந்தையினுடையது, ஆசிரியனுடையது, சத்குருவினுடையது. அடுத்தது 3வது பாக்கியத்தின் நட்சத்திரம் அனைத்து பிராப்திகளினுடையது. பாபா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சிரேஷ்ட பிறவியினுடைய பாக்கியம், 2வது சிரேஷ்ட சம்பந்தங்களினுடைய பாக்கியம், 3வது சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய அதாவது பிராப்திகளினுடைய பாக்கியம். இதை பாபா சொல்கிறாரு. 3வது பாக்கியத்தின் நட்சத்திரம் அனைத்தும் பிராப்திகள். பிராமணர்களின் பொக்கிஷத்தில் எந்த ஒரு பொருளின் குறைவும் இல்லை என மகிமை இருக்கிறது. தனது அனைத்து பொக்கிஷங்களையும் நினைவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட பொக்கிஷங்களோ அல்லது சர்வ பிராப்திகளோ யார் மூலமாவது கிடைக்க முடியுமா என்ன? உளமாற என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுங்கள், பொக்கிஷங்கள் உங்கள் முன்னாடி ஆஜராயிடும். ஆகையால் இவ்வளவு சிரேஷ்ட பாக்கியத்தை சதா நினைவில் வைக்க வேண்டும். இதில் அனைவரும் வரிசை கிரமமாகி விடுகின்றனர். பாப்தாதா இப்பொழுது இதையே விரும்புகிறார். என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையும் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் என்றால் அனைவரும் நம்பர் வார் அல்ல, நம்பர் 1ஆக இருக்க வேண்டும். ஆகவே தன்னிடம் கேளுங்கள், நாம் வரிசை கிரமமாக இருக்கோமா அல்லது முதல் எண்ணில் இருக்கிறோமா, என்னவாக இருக்கிறோம் என்பதை எல்லாருமே அவங்கவுங்களுடைய மனசாட்சிக்கிட்ட கேளுங்க. டீச்சர்ஸ் நம்பர் 1ஆ அல்லது பாண்டவர்களா? எல்லாரையுமே பாபா கேட்குறாரு. யார் நம்பர் 1ஆக நாங்கள் இருக்கிறோம் மேலும் சதா இருப்போம் என புரிந்து கொள்கிறீர்களோ, இன்று நம்பர் 1 நாளை நம்பர் வாரில் விடுவது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்பர் 1ஆக இருக்கணும். அந்த அளவுக்கு நிச்சய புத்தியாக யார் இருக்கிறீங்க? நாம் சதா எப்படி பிரம்மா பாபா நம்பர் 1ஓ அதே போல் பிரம்மா பாபாவை பின்பற்றி நம்பர் 1ஆக இருப்போம் என நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்கிறார். வெறுமனே சொல்வதுக்காக கையை தூக்கக்கூடாது, யோசித்து புரிஞ்சிட்டு கையை உயர்த்தணும். எப்போவுமே நான் நம்பர் 1 தான், ஒவ்வொரு அடியிலும் பிரம்மாவை பின்பற்றக்கூடிய குழந்தை நான். அந்த மாதிரி யார் உங்களை நினைக்கிறீங்களோ அவங்க கையை தூக்குங்க அப்படின்றார். கையை உயர்த்தியதன் அர்த்தம் உங்களுக்கு தன்னிடத்தில் தைரியம் இருக்கிறது. மேலும் தைரியம் இருக்குன்னா கண்டிப்பாக பாப்தாதாவுடைய உதவியும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றார். இப்போது பாப்தாதா விரும்புவது என்ன அப்படின்னா, நம்பர் வார் இருக்கக்கூடாது, நம்பர் 1. அப்படி தான் பாபா குழந்தைங்களை பார்க்க ஆசைப்படுறார். இதுதான் குஷிக்கான விஷயம். அப்படி அதை விட்டுட்டு ஆனால் என்பது இருக்கக்கூடாது அப்படின்றார். பாப்தாதா பார்க்குறாங்க, அதாவது மனதில் நிறைத்துள்ளனர், ஆனால் மனம் வரை மட்டும்தான் இருக்குது, முகம் மற்றும் நடத்தை வரை வெளிப்படவில்லை.
இப்போது பாப்தாதா நம்பர் 1ற்கான நிலை நடத்தை மற்றும் முகத்தில் வந்து காண விரும்புகின்றார். நீங்கள் நம்பர் 1 அப்படின்னா அது எப்படி பிரம்மா பாபா முகம் மற்றும் நடத்தையின் மூலமாகவே வெளிப்படுத்தினாரோ அதுபோல் குழந்தைகள்கிட்டையும் அதை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்றார். நேரத்தின் அனுசாரம் நம்பர் 1 என்று சொல்பவர்களின் ஒவ்வொரு நடத்தையிலும் காட்சி தரும் மூர்த்தியாக தென்பட வேண்டும். நீங்கள் வந்து காட்சி தரும் மூர்த்தியாக ஆகணும். நம்பர் 1 அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முகம் மற்றும் நடத்தையில் தந்தை வெளிப்படணும் அப்படின்றார். உங்கள் முகம் இவர்கள் காட்சியளிக்கும் மூர்த்தி என்று உங்களை பார்த்து சொல்லணும். இறுதி பிறவி வரை கூட, இறுதி காலம் வரை கூட உங்களது ஜட சித்திரத்தில் காட்சியளிக்கும் மூர்த்தியாக அனுபவமாகிறது. ஆக சைத்தன்யத்தில் கூட எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தாங்க சாகார ஸ்வரூபத்தில் ஃபரிஸ்தா. பிறகு தான் அவர் வந்து ஃபரிஸ்தா ஆனார். ஆனால் அவர் சாகாரத்திலேயே என்ன பண்ணார், காட்சி தரும் மூர்த்தியாக ஆனார் இல்லையா அப்படின்றார். சாகார ஸ்வரூபத்தில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் என்னவாக அவர் தென்பட்டார்? சாதாரணமாக தென்பட்டாரா என்ன? அந்திம 84வது பிறவி, பழைய பிறவி, 60 வயதுக்கு பின் இருந்தாலும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர் எப்படி இருந்தார்? காட்சியளிக்கும் மூர்த்தியாக எல்லாருமே அவரை பார்த்து அனுபவம் செஞ்சீங்க இல்லையா அப்படின்றார். சாகார ரூபத்தில் எப்படி அனுபவம் பண்ணீங்க? ஆகவே இப்பொழுதிலிருந்து உங்களின் ஒவ்வொரு நடத்தையின் மூலம் அனுபவமாக வேண்டும். கர்மம் சாதாரணமாக இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும், வியாபாரம் செய்கிறீங்க, மருத்துவம் செய்கிறீங்க, வழக்கறிஞர் பணி செய்கிறீங்க, என்ன செய்தாலும், ஆனால் எந்த இடத்தில் உங்களது சம்பந்தம் தொடர்பில் வருகிறீர்களோ அவர்கள் உங்களது நடத்தையால் இவர்கள் விடுபட்ட மற்றும் அலௌகீகமானவர்கள் என்று உணர்கிறார்களா? அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றார். உங்கள் முகம் மற்றும் நடத்தையில் அவங்க அலௌகீகத்தன்மையை அனுபவம் செய்கிறாங்களா? அல்லது இவங்க வந்து லௌகீகத்தில் இருப்பது போல தான் இருக்கிறாங்க, இவங்க சாதாரணமாக தான் இருக்காங்கன்னு உங்களை பார்த்து அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா? காரியத்திற்கு விசேஷத்தன்மை இல்லை, ஆனால் நடைமுறை வாழ்விற்கு தான் விசேஷத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுகின்றார். மிக நல்ல வியாபாரம், மிக நல்ல வழக்கறிஞர், மிக நல்ல மருத்துவர், இது போல் பல பேர் வெளி உலகத்தில் கூட தான் இருக்காங்க. ஏன் விசேஷ ஆத்மாக்களினுடைய ஒரு பெயர் பட்டியலின் புத்தகமே இருக்குது. எவ்வளோ பேருடைய அந்த மாரி பெயர் பெற்ற பிரசித்தி பெற்றவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு புத்தகம் கூட இருக்குது. இன்னார் இப்படிப்பட்ட சிறப்புத்தன்மை வாய்ந்தவர் அப்படி எல்லாமே இருக்குது. இவர் எத்தகைய சிறப்புத்தன்மை செய்தார், அதனால் அவருடைய பேர் அதில் இடம் பெற்றிருக்கு, அப்படி எல்லாமே இருக்குது. ஓகே, இங்கே நீங்கள் என்ன வெளிப்படுத்தணும் அப்படின்னா உங்களது முகம் மற்றும் நடத்தையில் தந்தை வெளிப்படுத்தணும். நீங்கள் காட்சி தரும் மூர்த்தி ஆகணும். உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து காட்டணும் அப்படின்றார். இந்த சபதம் இப்போது இன்னும் வெளிவரல. தொழிற்சாலையில் வேலை செய்தாலும், எங்கு வேலை செய்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் இவர்கள் சாதாரணமான செயல் செய்தாலும் காட்சியளிக்கும் மூர்த்தியாக இருக்கிறார்கள் என்று உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். இதுதான் பாப்தாதாவினுடைய ஆசை. இவ்வாறு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் கூறுங்க, நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறார். சாதாரணத்தன்மை அதிகம் தெரிகிறது. எப்போதாவது ஏதாவது விசேஷ காரியம் செய்கின்றீர்கள், விசேஷ கவனம் வைக்கிறீர்கள் எனில் அது சரியாக தென்படுகிறது. ஆனால் மேக்சிமம் சாதாரணத்தன்மை தானே தெரியுது, அதை மாற்றணும். சாதாரணத்தன்மை என்பது இனிமேல் உங்கள்கிட்ட தென்படக்கூடாது. சாதாரண செயல் செய்தாலும் உங்கள்கிட்ட அலௌகீகத்தன்மையை அவங்க வந்து அனுபவம் செய்யணும் அப்படின்றார். எந்த காரியம் செய்தாலும் உங்களது பேச்சு அலௌகீகமானதாக இருக்க வேண்டும், சாதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்றார். இப்பொழுது பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளிடமும் இருக்கும் விசேஷமான ஆசை யாதெனில், பிறகு தந்தையின் பிரத்யக்ஷம் ஏற்படும். உங்களின் செயல், நடத்தை, முகம் தானாகவே தெளிவுபடுத்தும் அப்படின்றார். சொற்பொழிவுகளில் வந்து தெளிவுபடுத்த முடியாது. உங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றார். பாபா வெளிப்பற்றுவார் அப்படின்றார். இந்த வருடம் என்ன செய்ய போகிறீங்க? சேவை பற்றி பாப்தாதா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாற்றத்தை தான் குழந்தைகளிடத்தை பார்க்க வந்து விரும்புகிறார். இந்த சீசனில் வந்திருக்கீங்க. அடுத்த சீசன் 2வது முறை எப்போது சீசன் ஆரம்பமாகுமோ அப்போ வந்து வித்தியாசம் வந்து தென்படணும். இப்போ என்ன உங்கள் மூலமாக
வெளிப்படணும்னு ஆசைப்படணும், அது வந்து தென்படணும். அவங்க எல்லாருடைய முகத்திலையும் நடத்தையிலையும் அந்த மாற்றம் என்பது ஏற்படணும் அப்படின்றார். அனைத்து சென்டர்களிலிருந்தும் குரல் வர வேண்டும். அதாவது பெரிய மாற்றம், அதாவது பரிவர்த்தனை செய்யுங்க. சாதாரண பேச்சு இப்பொழுது உங்கள் பாக்கியத்திற்கு முன் நல்லதாக இருக்காது. அந்த மாதிரி சாதாரண பேச்சு கூட ஏன் வருது? அதுக்கான காரணம் என்னென்னா நான் என்பது வந்துடுதுன்றார். இந்த நான் என்ற தன்மை, நான் யோசித்தேன், நான் கூறினேன், நான் என்ன செய்கிறேனோ அதுதான் சரி. இந்த நான் என்பதால் அபிமானம் வந்து விடுகிறது, கோபம் வருகிறது, இரண்டும் தனது வேலையை செய்து விடுகிறது. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தன்மைகள்லாம் யார் மூலமாக வந்ததுன்னா அதெல்லாம் பிரபுவின், பாபாவினுடைய பிரசாதம். இந்த நான் என்பது எங்கிருந்து வந்தது? இது பிரசாதமாக கிடைத்ததை யாராவது என்னதுன்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை புத்தியும் இருக்கிறது, ஏதாவது கலைகள் விசேஷத்தன்மைகளும் இருக்கிறது. பாப்தாதா விசேஷத்தன்மைகளை புத்தியை வழங்கியுள்ளார். ஆனால் அதை நான் என்று கொண்டு வராதீர்கள். அது எல்லாமே பாபா கொடுத்த கிஃப்ட், பாபாவினுடைய பிரசாதம். அதை என்னுடையது நான் கொண்டு வராதிங்க. இந்த நான் என்பதை முற்றிலும் அழித்து விடுங்கள். இதெல்லாம் சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் அப்படின்றார். அலௌகிக வாழ்க்கையில் இந்த நான் என்ற தன்மை காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆக விடாது. ஆகையினால எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் சிரேஷ்ட ஆத்மாக்களாக இருப்பவர்களின் வார்த்தைகளை சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். சத்திய வாக்கு மகாராஜ் என சொல்கிறார்கள். நீங்களோ மகாராஜ் ஆவீர்கள். உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்கள் உள்ளத்தில் இது சத்திய வாக்கு அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். மனதில் நிறைந்துள்ளது, நிறைய அவங்களுக்கு வந்து நிறைஞ்சிருக்கு. பாப்தாதாவிடம் கூட மனதை பார்ப்பதற்கான டிவி இருக்குதான். இந்த டிவி வெளி தோற்றத்தெல்லாம் காட்டாது, ஆனால் அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்கோ அதை காட்டுமா. அந்த எந்திரம் பாப்தாதாட்ட இருக்குதான். எனவே மனதில் நிறைய தென்படுகிறது. மனதின் டிவியை பார்க்கும்போது பாப்தாதாவுக்கே கூட குஷி இருக்கான். ஏன்னா மனதளவில் நீங்கள் எல்லாருமே பொக்கிஷங்கள் நிறைஞ்சு தான் இருக்கிறீங்க, சக்தி நிறைஞ்சு தான் இருக்கிறீங்க. ஆனால் கர்மத்தில் இன்னும் கொண்டு வரல. அந்த கர்மத்தில் அந்த ஒரு கெப்பாசிட்டி பார்க்கும்போது அதில் குறைவாக இருக்குது அப்படின்றார். அதனால் இப்பொழுது மனதளவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை கர்மம் வரை கொண்டு வாங்க, வார்த்தை வரை கொண்டு வாங்க, முகம் வரை கொண்டு வாருங்கள், நடத்தை வரை கொண்டு வாருங்கள். அப்போது அனைவரும் உங்களுடைய ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா, சக்திகள் தோன்றினார்கள் அப்படின்னு. அனைவரும் சிவசக்திகள் தான், பாண்டவர்களும் சக்திகள் தான். ஆனால் சக்திகள் வந்து சிவத்தந்தையை பிரத்யக்ஷம் செய்யக்கூடியவர்கள். அதனால் இப்போது இந்த சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு இப்போ நமக்கு வந்து வானப்பிரஸ்த நிலை வந்துடுச்சு. அதனால் வானப்பிரஸ்த நிலையை எமர்ஜ் பண்ணுங்க அப்படின்றார். உங்களது முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக காட்சி தரும் மூர்த்தியாக மாறுங்க அப்படின்றார். அதுக்காக என்ன பண்ணணும்? இந்த சாதாரண தன்மையெல்லாம் பரிவர்த்தனை பண்ணிடுங்க, மாற்றத்தில் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க. அமைதியின் சக்தி மூலம் உலகத்தில் பிரத்யக்ஷத்தின் முரசு கொட்டக்கூடிய சாந்தி ஸ்வரூபமானவர் ஆகுங்கள். அமைதி சக்தி மூலமாக உலகத்தில் பிரத்யக்ஷத்தின் முரசு கொட்டக்கூடிய அமைதியின் ஸ்வரூபமானவர் ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். அறிவியல் மீது அமைதிக்கே வெற்றி, வார்த்தைகள் அல்ல என்ற புகழும் உள்ளது. எவ்வளவு சமயம் அல்லது சம்பூர்ணத்தன்மை சமீபமாக வருகின்றதோ அந்த அளவு தானாகவே சப்தத்தில் அதிகமாக வருவதிலிருந்து வைராக்கியம் ஏற்பட்டுவிடும். இப்பொழுது விரும்பினாலும் பழக்கம் சப்தத்தில் கொண்டு வந்து விடுகிறது. அதே போன்று விரும்பியதும் சப்தத்திற்கு அப்பாலும் சென்று விடுவார்கள். நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு சப்தத்தில் வருவார்கள். எப்பொழுது இந்த மாற்றம் தென்படுமோ புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது வெற்றி முரசு கொட்டும். இதற்காக எவ்வளவு சமயம் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு சாந்த ஸ்வரூபத்தில் இருப்பதற்கான பயிற்சியாளராக ஆகுங்கள். ஸ்லோகன். ஜீரோ பாபாவின் கூடவே இருப்பவர்களே ஹீரோ பாகத்தை நடிப்பவர்கள். அடுத்து, தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தியை கொடுக்கும் சேவை செய்யுங்கள். நிகழ்கால சமயத்தில் உலக நன்மை செய்யும் சகஜ சாதனம் தனது சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகப்பாடு மூலம்
அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒன்றுபட வேண்டும் மற்றும் மனக்குழப்பங்களிலிருந்து ஒருமுகப்பட வேண்டும் என்பதே முழு உலகத்திலுள்ள அனைத்து ஆத்மாக்களின் விசேஷ விருப்பமாக உள்ளது. எப்பொழுது ஒருமுகப்பட்டு மனதின் சக்திகளை தானம் கொடுக்கின்றோமோ அப்பொழுது இந்த உலகத்தினரின் யாசகம் மற்றும் விருப்பத்தை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.